புதுசா ஹேர் growth வரணும் அப்படின்னா இந்த ஒரு 5 விஷயத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பச்சை தண்ணியில குளிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிளைமேட் சில்லுன்னு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுடு தண்ணியில குளிப்பாங்க. அது பண்ணக்கூடாது. செகண்ட் திங் என்ன அப்படின்னா நீங்க வந்து எடுக்கிற ஃபுட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டா நீங்க எடுத்துக்கணும். எக் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பினாச் அதாவது கீரை வகைகள் நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன் ப்ளஸ் மினரல்ஸ் வந்து காம்பினேஷனில் உள்ளே போகும். அது வந்து ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். 3வது விஷயம் தண்ணி குடிக்கிறது. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 லிட்டர்ஸ்க்கு மேலே தண்ணி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னா தலைக்கு ஹேர் மாஸ்க் போடுறது. துளசி, வேப்பிலை, வல்லாரை அந்த மாதிரி உள்ள ஹெர்ப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா தலைக்கு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். எக் ஒயிட் யூஸ் பண்ணி வந்து தலைக்கு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். கர்ட் யூஸ் பண்ணலாம், மில்க் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உங்கள் ஓன் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணலாம். நல்லாவே 5 மினிட்ஸ் மசாஜ் மார்னிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனாக இருக்கும். உங்களோட வால்யூம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.